ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் நம்முடைய பெருமானவர்கள் எடுத்தாண்ட பழமொழிகள் பற்றி பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம ஒரு 2 பழமொழிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 3வது பழமொழியாக நாம பார்க்க இருக்கிற பழமொழி, காலில் அடிச்சா பல்லா விழும் என்ற பழமொழியை பற்றி இன்று நாம பார்க்கவிருக்கிறோம். இப்போ இந்த பழமொழி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அறிவு செய்துள்ள யமன்படர் அடிபடு திருமைஞான குரல் அந்த நூலில் இந்த பழமொழி நமக்கு இடம் பெற்றிருக்கு. அதை முதல்ல நம்ம பார்ப்போம். திருமைஞான குரல் திருவாக்கியம் 3ஆம் திருவாக்கியம் பக்கம் 53. அவர்கள் கையில் உள்ள முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது. எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா முத்தி செயல் எங்க இருக்கு அப்படின்னா அது பாரவான்கள் கையில இருக்கு. அது வேற சர்வ வேதங்களிலும் இந்த சர்வ உலகத்திலையும் உள்ள சர்வ வேதங்களிலும் ஏட்டிலே உள்ள வாசகத்திலையும் கிடையாது. ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி படித்தாலும் ஓடிவிட்டு கதர் என்று அழுது கத்தினாலும் யமனுடைய சந்திப்பிலே அவை எதுவும் கொஞ்சம் கூட பயன்படாது. உன்னுடைய அந்த பாட்டினால் எல்லாம் பிணநாற்றம் கிளம்புவது நிற்காது. உலகத்தில் உள்ள அவ்வளவு வேதங்களையும் ஓதென்று ஓதிப்பார் நடக்குமா? காலில் அடிச்சா பல்லா விழும். அப்போ இந்த செயலெல்லாம் பல்லு விழணும்னா எங்க அடிச்சா பல்லு விழுமோ அங்கதான் அடிக்கணும். காலில் அடிச்சா எப்படி பல்லு விழும்? அப்ப நீ செய்யற இந்த செயல்கள் எல்லாம் காலில் அடிச்ச மாதிரி. அப்போ இந்த பல்லு விழணும்னா நீ என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்தால் தான் எதுவும் முடியும். செய்யக்கூடாததை செய்தால் ஆக வேண்டியது ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன செய்யணும்னு நமக்கு அருள் செய்யறாங்க. கேள்வி மட்டும் கேட்டுட்டு நம்ம பெருமானவர்கள் எப்பயும் விட்டுற மாட்டாங்களே, நமக்கு அதுக்குண்டான விடையை நமக்கு கொடுத்து அருள் செய்வாங்களே. தேவ சன்னதமாகிய இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அடைந்து கொள், நீ தப்பிப்பாய். அப்படி செய்யாமல் செத்தால் அப்புறம் ஒண்ணுமில்லை என்று நினைக்கிறாயே, அது இல்லவே இல்லை. எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயம் வந்துவிடும் உஜார். இன்னொரு முறை சொல்லுகிறோம், இப்பவே தப்பித்துக்கொள். இன்னும் ஒரு முறை இல்ல, பல முறை ஓயாது அவங்க இதையே நமக்கு அருள் செய்யறாங்க. எப்படியாவது நம்ம மண்டைக்குள்ள அதை புகுத்திடணுங்கிறதுக்காக அவங்க பழமொழியை சொல்லியோ எப்படியோ நகைச்சுவையான கதைகளை பேசியோ எப்படி எல்லாமோ சொல்லி நமக்குள்ள அதை புகுத்துறதுக்காக இப்போ இந்த பழமொழி மூலமாக நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்தை நம்ம ஓதி வரும்போதே நமக்கு இந்த பழமொழியில தெய்வமோர்கள் என்ன அருள் செய்யறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அது என்ன செய்தால் அந்த காரியம் ஆகுமோ, அது நடக்குமோ, அந்த செயலை தான் செய்ய வேண்டும். நீ அதுக்கு மாற்றமான வேற ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடாததை செய்தால் ஆக வேண்டியது ஆகாது என்று நமக்கு எடுத்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த பழமொழியை கையாண்டு இதன் மூலமாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்கள் என்பதை இன்னும் கொஞ்சம் நம்ம சற்று விரிவாகவே பார்ப்போம். நம்ம அனைவருக்குமே முக்தி வேணும். அதுக்காக தான் நம்முடைய பாடெல்லாம் பண்றோம். ஒரு நித்திய முக்தி தேகம் இருக்கு, உனக்குள்ளாக இருக்கு, அதுக்குள்ள நீ புகுந்து கொள்ளணும் அப்படின்னு தான் தெய்வம் நமக்கு அருள் செய்யறாங்க. இந்த தேகம் அழியக்கூடிய தேகம், அந்த நித்திய முக்தி தேகம் அழியாத பேரின்ப நித்திய தூலம், அது இந்த தூலம் இருக்கும் போதே நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அருள் செய்யறாங்க. அது நமக்கு வேணுமே, அதுக்காகத்தானே நம்ம செய்யற செயலெல்லாம் அதுக்காகத்தானே இருக்கு. அப்போ அதை பெறுவது எப்படி? அதை பெறுவதற்காக நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம செய்யற முறை கரெக்டு தானா, சரிதானா? நாம செய்யற செயல் மூலமாக அந்த முக்தி தேகத்தை பெற முடியுமா? நம்முடைய செயலால் அது கிட்டக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி நம்முடைய செயலால் அது கிட்டக்கூடியது இல்லை என்றால் அது யாருடைய செயலாக இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த பழமொழி வாயிலாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு விளக்கி அருள்கிறார்கள்.
முதல்ல நாம முக்தி பெறுவதற்காக நாம என்னென்ன செயல்கள் எல்லாம் செஞ்சு வர்றோம், நீ இந்த மாதிரி எல்லாம் செயல்கள் எல்லாம் செஞ்சு வர்ற, இதனால உனக்கு முக்தி கிடைக்குமா அப்படிங்கறத நமக்கு விளக்கி அருள்றாங்க. நாம என்ன செய்யறோம், உலகத்துல எல்லாருமே தான், நாம மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருமே ஒரு சில பேர் நாஸ்தியம் பேசுவாங்களே தவிர மீதி எல்லாரும் பக்தியாகத்தான் இருக்கிறாங்க. கோயில் குளத்துக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அத தெய்வம் அவங்க பூஜை உலகம் எங்கும் தொழுகை வணக்கம் என்று சொல்லி முக்கோடி காலத்துக்கும் தன் தேகத்தின் மேலெல்லாம் தழும்பாகி காயமாகி கரணம் அடிக்கிறார்களே, என்ன வருது? 6 காலம் பூஜை பண்ணுகிறார்களே, என்ன வருது? மணியாட்டி பூஜை போடுகிறார்களே, அதனால் என்ன வருது? என்ன வருது? கடைசியில பிணநாற்று நீர் தான் வெளியே கக்குது. இதுவா பலன்? கடைசியில இப்படி பிணநாற்று நீர் வெளியே கக்குறதுக்காகவா இவ்வளவு காலம் தொழுகை வணக்கம், தேகமெல்லாம் தழும்பாகி தேகத்துல அடிச்சுக்கிட்டு, தேகத்துல அதை குத்துறேன், இதை குத்துறேன், அந்த காவடி எடுக்கிறேன், இந்த காவடி எடுக்கிறேன், பறவை காவடி எடுக்கிறேன், முதுகுல எல்லாம் கொக்கி போட்டு பறவை மாதிரி தொங்கிக்கிட்டு இப்படி எல்லாம் தேகத்தை வருத்திக்கிட்டு செய்றியே, 6 காலம் பூஜை பண்றியே, தினமும் குளிச்சுட்டு மணியாட்டி ஒரு சாமி படத்துக்கு முன்னால பூஜை பண்றியே, இதனால எல்லாம் உனக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா? கடைசியில் பிணநாற்ற நீர் தான் வெளியே கத்துது. அப்போ இதனால பலன் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் திரவியத்தை கோடி கோடியாக குவித்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினா அந்த முத்தி தேகம் கிடைச்சிருமா? அப்படி செஞ்சாலும் கிடைக்காது. நீ இந்த உலகத்துல தர்மம் நினைச்சிட்டு கோயில்ல எல்லாம் அன்னதானம் போடுறேன் அன்னதானம் போடுறேன்னு, அது எதுக்காக? பெருமைக்காக. இன்னைக்கு அன்னதானம் இவர் போடுறாருன்னு ஒரு விளம்பரம் இல்லாம யாரையாவது போட சொல்லுங்க. அந்த விளம்பரத்துக்காக, ஒரு மதிப்புக்காக. அப்போ அதுக்காகத்தான் இவங்க இந்த அன்னதானம் இதெல்லாம் செய்யறாங்க. அப்போ திரவியத்தை கோடி கோடியாக குவித்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் கூட யமன் அஞ்ச மாட்டான். யமன் அஞ்சக்கூடிய ஒரு காரியம் வேணும். இந்த உலகத்திலே வல்லபமானது யமனுடைய ஒரு செயலாகத்தான் இருக்கு. அவனை அஞ்ச வைக்கக்கூடிய ஒரு செயல் வேணுமே. அது நம்ம செய்யற இந்த தான தர்மத்தினால வந்துருமா அப்படின்னா, நீ என்ன தான தர்மம் செஞ்சாலும் எவ்வளவுதான் ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் கூட அந்த யமன் அஞ்ச மாட்டான். எப்பேற்பட்டவர்கள் ஆனாலும் அவன் கையில் சிக்கியே தீர்வார்கள். இவன் செய்கிற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை அப்படின்னு அருள் செஞ்சுட்டாங்க. அப்போ இதனாலையும் பலன் இல்லை. நம்ம பூசை, விரதம், தொழுகை, அனுஷ்டானம் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அதுலயும் பலன் இல்லை. அதுக்கப்புறம் சரி திரவியத்தை கோடி கோடியா குளிச்சு ஜனங்களுக்கு தர்மம்னு அள்ளி அள்ளி வீசுவோமானா அதுலயும் பலன் இல்லை. சரி ஒரு பெரிய அரசனாக இருந்தா அந்த அரசனை பார்த்து பயந்துருவானா யமன் அப்படின்னு பார்த்தா, நாம் ஒரு அரசனாக இருந்தால் நமது படைபலம் கொண்டு யமனது வல்லபத்தை நம்மளால மாற்ற முடியுமா? அல்லது வாய் வார்த்தைகளால நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு படிப்பறிவு இருக்கு, எனக்கு எவ்வளவு சாஸ்திர அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம படிப்பறிவு சாஸ்திர அறிவு எல்லாம் அந்த யமன் வர்ற நேரத்துல எடுத்து சொல்லி அந்த யமன் வல்லபத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது என்று அர்த்தம். அரசனாலும் மாற்ற முடியாது. நிறைய படிப்பறிவு சாஸ்திர அறிவு பெற்றுக்கொண்டால் நடக்குமா அப்படின்னா அதனாலேயும் நடக்காது. முக்தி பெற எந்த சாஸ்திர அறிவும் எந்த படிப்பும் வேண்டியதில்லை. இந்த முக்தி செயலானது சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது. அப்ப இந்த ஏட்டுல வாசகத்துல அந்த முக்தி செயல் இல்லை. அப்ப எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, படிச்சு இப்படியெல்லாம் நம்மளுக்கு அருளி செஞ்சிருக்காங்களேன்னு அந்த அருளி தந்தவர்கள் மேல நமக்கு அன்பு பெருகணும். அப்போ இதெல்லாம் செய்யறதுனால பலன் இல்லை. சரி உபதேசம் வாங்கிட்டேன், நான் உபதேசம் வாங்கிட்டேன் அதனால எனக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு உபதேசம் வாங்கினதோட போயிட்டா இந்த இவர் உபதேசம் வாங்கினவரு அப்படின்னு அதுக்காக அந்த யமன் கட்டுப்பட்டுருவானா? அதுக்கும் நீ பெறுகிற உபதேசத்தினால் யமன் விலக மாட்டான் அப்படின்னு அது செஞ்சுட்டாங்களே. இன்னும் யமனுக்கு தெரியாத உபதேசமா நீ வாங்கிடுவ. நீ யமன் வல்லபத்தை முறியடிக்கணும்னா அதுக்கு மேலான ஒரு வல்லமம் உனக்கு வேணுமே. அப்போ அந்த வல்லமம் எதுவுமே நமக்கு இல்லை. நம்ம பூஜை விரதம் செஞ்சாலும் இல்லை,
திரவியத்தை கோடி கோடியா கூட்டி ஜனங்களுக்கு அள்ளி வீசினாலும் இல்ல, அரசனா இருந்தாலும் இல்ல, சாஸ்திர அறிவு நிறைய வச்சிருந்தாலும் இல்ல. அப்போ என்ன செய்யணும்? உபதேசம் நிறைய வாங்கிட்டேன் அப்படின்னாலும் அவனுக்கு தெரியாத உபதேசத்தை நீ வாங்கவே முடியாதுன்ட்டாங்க. நீ பெறுகிற உபதேசத்தினால் யமன் விலக மாட்டான். அதே யமனுக்கு தெரியாத உபதேசமா நீ வாங்கி விடுவாய். அவன் படிக்காத படிப்பா நீ படித்து விடுவாய். ஒருத்தனை ஜெயிக்கணும்னா அவனுக்கு சற்று மேலானவங்களாக நாம இருந்தா தானே ஜெயிக்க முடியும். வேதங்களில் சொல்லப்பெறுவதானது, இப்லீஸானவன் உனக்கு மேல் தலை கமுந்தலா படிச்சிருப்பான், உனக்கு மேல தலை கீழ படிச்சிருப்பாங்க. அவன் பண்ணாத வணக்கமே கிடையாது. அவன் முள்முனையிலே கூட சஜிதா செய்திருக்கிறான், நீ அப்படியா செய்திருக்கிறாய்? உன் செயலை வைத்து யமனை ஜெயிப்பது எப்படி? அப்போ நம்முடைய செயலால யமனை ஜெயிக்க முடியாது. நான் தினமும் சாமி கும்பிடுறேன், நான் யாரு வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னா நீ யமனை ஜெயிச்சிருவியா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உன்கிட்டதான் முதல்ல யமன் வருவான். அப்ப அந்த செயல் எங்க இருக்கோ அங்க போய் அந்த செயலை நீ வாங்கணும். உன் ஈன செயலா அங்க செல்லும், உன் நாற்ற வாயால் பேசுகிற உபதேசமா அவனிடம் செல்லும். அப்போ இது எதுவுமே யமன் எல்லையில் செல்லாது. செல்லாதது மட்டுமல்ல, உன்னுடைய ஈன செயலால் முக்தி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீ செய்கிற இந்த செயல்கள் எல்லாம் காலில் அடித்த மாதிரி, பல்லு விழுகிறதுக்காக காலில் அடித்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, இதனால எல்லாம் பல்லு விழாது. அப்போ அது யாருடைய செயலாக இருக்கிறது? இந்த இஸ்ராயல் என்ற யமனை மிதித்து ஏறுகின்ற தவத்தை உடையவர்களது கிருபையில் தான் அந்த செயல் இருக்கிறது. தவத்தை உடையவர்களது கிருபையால் தான் ஒருவருக்கு பரமபத வாழ்வு கிட்டுகிறது. அந்த மெய்த்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சு ஒதுங்குவான். நம்ம செயல்ல இல்ல, அவங்களுடைய இரக்கம் நம்ம மேல படணும். அவங்களுடைய எண்ணத்துக்கு தான் யமன் கட்டுப்பட்டவன். அந்த எண்ணம் நம்ம மேல பாயணும், பாயும்படி நாம நடந்து கொள்ளணும். அதுதான் நமக்கு முக்தி நல்கும். நெடுங்காலம் தவங்கள் ஏறி நின்று இறைவனின் சன்னத முத்திரை பெற்று வந்துள்ள மெஞ்ஞான பாரவான்களின் எண்ணம் ஒன்றுக்குத்தான் யமன் கட்டுப்பட்டவன். வேற எதுக்குமே யமன் கட்டுப்பட மாட்டான். யமன் வல்லபத்துக்கு மேல ஒரு வல்லபம் இருக்கு, அதுக்கு பேர் யதார்த்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த யதார்த்தம் கொண்ட அந்த பாரவான்கள் அவங்களுடைய அன்புக்கு பாத்திரவானாக நாம் ஆகிக்கொண்டால் போதும். அவர்கள் உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே உன் பக்கத்தில் வர யமன் நடுங்குவான். நம்மள அவங்க நினைக்கணும். அவங்க நம்மளை நினைக்கிற மாதிரி நாம நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். அந்த செயல்கள் மூலமா தான் நாம இந்த முக்தியை பெற முடியும். வேறு எதற்கும் இந்த செயற்கரிய செயல் நடக்கவே நடக்காது. தவ மேதைகளுக்குத்தான் யமன் வல்லபத்தை மாற்ற முடியும். தவ மேருவாகிய செம்மல்களின் கருணையான இரக்கம் உன் மீது பாய வேணும். அதுதான் உனக்கு முக்தி நல்கும். உன்னை போல் தேகம் எடுத்து வந்து தன் தவப்பாட்டால் அவங்க எப்படி இந்த வல்லபத்தை பெறுறாங்க? உன்னை போலதான் தேகம் எடுத்து வர்றாங்க. இந்த வல்லபம் யமனை மிதித்து ஏறுகின்ற அந்த வல்லபம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? அவங்க அதுக்கு உண்டான பாடுபட்டு அதை பெற்றிருக்கிறாங்க. உன்னை போல் தேகம் எடுத்து வந்து தன் தவப்பாட்டால் தன் தேகத்தை மாற்றி, தேகத்தையே உருக்கி மாற்றி எலும்பு உருகும்படி தவம் செய்து தன் சுவாசத்தை மாற்றி வாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்பவர்களாகிய ஒரு மெஞ்ஞான செம்மலின் இரக்கம் உன்மேல் பாய்வதுதான் உனக்கு முக்தி நல்கும். அப்படியாப்பட்ட ஒரு மெஞ்ஞான செம்மலுடைய இரக்கம் நம்ம மேல பாயும்படியாக நாம நடந்து கொள்ள வேண்டும். தவமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி வரங்களையும் அளக்க வல்ல தெய்வ குணம் படைத்தவர்கள் கையில் தான் இந்த முக்தி செயல் இருக்கிறது. அப்போ இந்த முக்தி செயலுக்கு நாம காலில் அடிச்ச மாதிரி என்னென்னமோ காரியமெல்லாம் பண்ணுனா அதுல எல்லாம் அந்த பல்லு விழாது. உனக்கு பல்லு விழணும்னா நீ என்ன செய்யணும்? அந்த முக்தி தேகம் கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அது யார் கையில இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்கள பற்றி கொள்ளணும். அவங்களுடைய அன்புக்கு பாத்திரவானாக ஆகிக் கொள்ள வேண்டும்.
அவருடைய கருணையான இரக்கம் உன்மேல் பாயும்படியாக உன்னுடைய செயல் இருக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய அந்த திருக்கரத்தில் தான் இந்த முத்தி செயல் இருக்கிறது. அந்த தேவபிரான் கையில் இருக்கிற அந்த முத்தி செயல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பால் மாறாத அன்பு செலுத்த வேண்டும். அப்போ நாம படிக்கிறது, இந்த உபதேசம் வாங்குறது அதெல்லாம் தப்பா அப்படின்னா இல்ல. இதெல்லாம் எதுக்கு? படிக்கிறது, உபதேசம் வாங்குறது எல்லாமே இப்படி எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அவங்க மேல அன்பு வர்றதுக்காகத்தான். நான் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மமதம் கொண்டு போறதுக்காக இல்லை. இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இப்படி எல்லாம் தெய்வம் அருள் செஞ்சிருக்காங்களேன்னு ஒவ்வொன்னையும் நமக்கு ஒவ்வொரு அந்த விளக்கத்தை தெரியும் போதும் அவர்கள் பால் நமக்கு அன்பு பெருக வேண்டும். நாம படிக்கிறது, உபதேசம் வாங்குவது எல்லாமே அவர்கள் பால் அன்பு பெருகுவதற்காகத்தான். அப்படின்னு நினைச்சுதான் நாம அந்த செயலை நம்ம செய்யணும். அதாவது தெய்வம் அவங்க அதை அறிவு செய்யறாங்க. திருமஞான குரல் திருவாக்கியம் 57ல, எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. அன்புனா என்ன? உன் நினைவு என்னை இழுத்து வச்சுக்கணும். உன் நினைவாகிய ஆசனத்துல என்னை உட்கார வச்சிடணும். அதுக்கு பேருதான் அன்பு. அப்படின்னா என்ன? நம்ம எந்த நேரம் எப்போதும் எது செய்கிலும் எம்மையே நினை, எம்மையே நினை, எப்போதும் நீ செய்கில் என்னையே வந்தடங்கி, இது மெய்யே அப்படிங்கிறாங்களே. அப்ப எப்ப என்ன செஞ்சாலும் நம்ம நினைவு முழுக்க அவங்கதான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்ப நாம உபதேசம் வாங்கினாலும் படிச்சாலும் என்ன செஞ்சாலும் அது எதுக்காக? இந்த வாக்கியத்தை இன்னொருக்க முதல்ல இருந்து படிக்கிறேன்ப்பா. திருமஞான குரல் திருவாக்கியம் 57, எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்படி பெருகி மாறாது நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது. இவ்வாறு அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் அவனுடைய படரை மிகைத்து ஏறுகிற வல்லமும் உனக்கு வருகிறது. அப்ப அன்பு பெருக பெருகம்தான் அந்த யமனுடைய அதிகாரமானது கீழே தாழ்த்தப்பட்டு போய் அவனை மிகைத்து ஏறுகிற வல்லமும் நமக்கு வருது அப்படின்னு அருள் செய்றாங்க. அதுக்கு பேர் தான் இன்பம். இன்பம் என்பது என்ன? துன்ப சங்காரமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம். அதுவே சிவநிலை. அப்போ ஒரு மெஞ்ஞான வான நாட்டு அரசர்பால் நாம மாறாத அன்பு வச்சோம்னா அந்த அன்பு தான் நம்மை சிவமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்க அந்த அன்பை நமக்கு பெருக செய்யறதுக்காக தான் அவங்களுடைய பேச்சு எல்லாமே. அவர்கள் உன் உள்ளத்தில் மெய்ஞான திருவிளக்கை ஏற்றி வைப்பார்கள். அதன் பிறகுதான் உனக்கு அவர்கள்பால் நிஜமான தேவ அன்பு பிறக்கும். அவங்க பேச பேசதான் நம்ம உள்ளத்துல அந்த மெஞ்ஞானத்து நம்மகிட்ட இருக்கிற அந்த இருட்டை எல்லாம் போக்கி அந்த பிரகாசத்தை, அந்த அறிவு பிரகாசத்தை நமக்கு கொடுக்கும் போதுதான், அந்த மெஞ்ஞான திருவிளக்கை அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி வைக்கும் போதுதான் நமக்கு அவங்க மேல நிஜமான அன்பு பிறக்குது. அந்த அன்பு வேர் ஊன ஊன உன்னை அது வாரி தூக்கி முக்கி வீட்டில் சேர்க்கும். தனித்து அதற்காக நீ ஒன்றும் பாடுபட வேண்டியதில்லை. அப்ப வேற ஒரு பாடும் வேண்டாம் உனக்கு. நீ செய்ய வேண்டியது எல்லாமே அவங்க பால அன்பு செலுத்தணும். ஒண்ணுமே எனக்கு படிக்க தெரியல, படிப்பறிவே இல்லை, எனக்கு எதுவுமே பேசுறது விளங்கல அப்படின்னு வந்த எத்தனையோ பேரெல்லாம் உனக்கு தெய்வமே குருநாதான் சொல்ல தெரியும்ல. தெரியும். தெய்வமே குருநாதான் என்னையே நினைச்சுக்கிட்டே இரு, உன்னை தூக்கி அந்த முட்டி வீட்டுல தூக்கி போட்டுறப்போ அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம். அந்த மாதிரி நம்ம ஒண்ணும் பாடுபட வேண்டியதில்லை. அந்த பாடல்ல எதுக்காக அப்படின்னா அவர்கள் மேல அன்பு மேலும் மேலும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல்லாம் இருக்கும். அப்போ அந்த அன்பெனும் பிடியை பற்றி பற்றி ஏறி அந்த மெஞ்ஞான இளங்கொடி வளர்கிறது.
நாம என்ன செய்யறோம்? இப்போ அவர்கள் மேலதான் அந்த அன்புங்கிற முதலே அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நாம என்ன செய்யறோம்? எதன் மேல அன்பு வைக்கிறோம்? இந்த உலகத்துல எத்தனையோ சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் இந்த மனுஷனுக்காக படைச்ச இறைவன் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இந்த மனிதன்கிட்ட வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நீ உன்னை அறிஞ்சு உனக்குள்ளாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரணவ நாதனை நீ பார்க்கணும். அதுதான் நமக்கு ஒரு கட்டளையாக இறைவன் கொடுத்திருக்காங்க. நீ நான் கொடுத்த இத்தனையும் அனுபவிச்சதுக்கு பிரதிபலனா நீ இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ளாக நான் இருக்கிறேன். என்னை நீ ஒரு தலைமுறை காலம் உனக்குள்ளே நான் இருக்கிறேனே, என்னை நீ திரும்பி கூட பார்க்க மாட்டியா? அப்போ அவங்கள நாம திரும்பி பார்க்கணும். அதுதான் இறைவன் நமக்குள் இருக்கும் அந்த கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு நிபந்தனை, ஒரு கட்டளை விதிச்சிருக்காங்க. நாம் என்ன செய்யறோம்? அந்த கட்டளையை காற்றில் பறக்க விட்டு கண்ணுக்குள் இருக்கும் தேவனை தேடி அலைகிறான் இந்த மனிதன். அதனால்தான் இறைவனின் தண்டனை இறுதியில் இறங்குகிறது. அதனால்தான் யமன் இவனுக்கு புத்தி புகட்டிட இறுதி நேரத்தில் இவன்கிட்ட உட்கார்ந்துக்கிறான். அப்போ அந்த யமனை விரட்டுவதற்காகவே நாம் முயற்சி செய்கிறோம். அதற்கு செவி சாய்த்தவர்களே மீட்புக்குரிய எமது வான நாட்டு தேவ மக்கள். அப்போ அந்த யமனை விரட்டுறதுக்காகத்தான் தெய்வம் அவர்கள் இவ்வளவு பாடுபடுறாங்க. நாம என்ன செய்யணும்? அதுக்கு செவி சாய்த்தா மட்டும் போதும். அது செவி சாய்த்த மக்கள் தான் இந்த தேவ மக்கள். அதை விட்டுட்டு நீ யார் யார் மேல எல்லாம் எது மேல எல்லாம் அன்பு வச்சாலும் அது பலனே தராது. பலன் தராதது மட்டுமல்ல, மேற்கொண்டு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நீ யார் யார் மேலாம் எது மேல எல்லாம் அன்பு வைக்கிறியோ அதனால எல்லாம் அவங்கனால எல்லாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது கட்டாயம் வந்தே தீரும். தாய் தந்தை மனைவி உறக்கம் அறுசுவை மக்கள் குற்றம் மாடு ஆடு திரவியம் அரசாட்சி தேசாதிபத்தியம் புகழ்ச்சி இவைகளில் எவற்றின் மீது வைத்தாலும் அந்த அன்பின் பலன் உனக்கு கிடைக்காது. தேவ குருபிராண்டத்தில் நீ வைக்கும் நிஜ ஒட்டுதலே உனக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அன்புக்கு பெயர்தான் தேவ அன்பு. அப்போ அந்த தேவ அன்பு ஒண்ணுனால மட்டும்தான் இந்த முக்தி செயலானது கைவரக்கூடியதாக இருக்கிறது. வேற எதுனாலையும் இந்த முக்தி செயல் கிட்டவே கிட்டாது. எதுக்காக அப்ப தெய்வம் அவங்க உபதேசம் கொடுக்குறாங்க? உபதேசத்தினால முக்தி இல்லை அப்படின்னா எதுக்காக அவங்க உபதேசம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேல அன்பு பாய செய்வதற்காகத்தான். உனது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீயை போட்டு எரித்து விட்டு நீ எது மேலையும் அன்பு வச்சுக்கே. வீடு மனை மாடு ஆடு கழுத குதிரை எல்லாத்து மேலேயும் அன்பு வச்சுக்கிறிய. அந்த நினைவெல்லாம் எரிச்சிட்டு தீயில போட்டு எரிச்சிட்டு ஆசான் மேல் அன்பு பாயும்படி செய்வதற்கே உபதேசம். அந்த உபதேசம் உன்னை சிவமாக்காது, ஆனால் அந்த அன்பு உன்னை சிவமாக்கும். அந்த அன்பு என்கிற வாகனத்தினால் தான், அந்த அன்புங்கிற வாகனத்துல ஏறினா தான் நீ அந்த சிவனடியில் போய் சேர முடியும். செத்தாலும் பெண் வாங்காத வைராக்கிய அன்பே அந்த அன்பு. இப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? செத்தா கூட பின்வாங்க கூடாது. இறுதி வரை நிலைத்து நிற்பவரே பாக்கியவான் அப்படின்னு அது செஞ்சாங்களே. எந்த காரணத்தை கொண்டும் அது பின்வாங்க கூடியதாக இருக்காது. நான் அப்படித்தான் இருந்தேன் என்னுடைய பெருமானவர்கள் மேல. இன்னைக்கும் எனக்கு என்னுடைய ஐயன், என்னுடைய வான்பதி தந்தை கரிகமணி பிரான் அவர்களின் நினைவு தட்டியவுடன் எமக்கு தேகாதி அந்த மயிர்கூச்செறிகிறது. அப்படி மயிர்கூச்சு எரியணும். நம்மளுக்கும் தெய்வம் அவர்களுடைய நாமத்தை சொன்ன உடனே நமக்கு மயிர்கூச்சு எரியணும். நமக்கு என்னவெல்லாம் நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சாங்களே இந்த கலிகாலத்துல அப்படின்னு நினைக்கும் போது தேகாதி அந்த மயிர்கூச்சு எரியணும். அன்பு என்பதின் அளவு எவ்வளவு கடந்து நிற்கிறது என்று பார். எல்லை கடந்து நிற்கணும். தெய்வம் அவர்கள் மேல நமக்கு வைக்கிற அன்பு எல்லை கடந்து நிற்கணும். ஏன்னா அவ்வளவு நமக்கு இந்த நம்முடைய அவங்க செஞ்ச உதவி நம்முடைய தாய் தந்தை செஞ்சிருப்பாங்களா? யாராவது செஞ்சிருப்பாங்களா?
தெய்வம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு கலிகாலத்துல இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சாங்களே, எல்லாருக்கும் கிடைச்சாங்களா அந்த தெய்வம்? அது அந்த புரந்தரர் ஏட்டுல எழுதினவங்களுக்கு மட்டும்தானே. நம்ம பேரெல்லாம் அந்த ஏட்டுல எழுதி இருந்ததுனாலதான் நாம தேடி வரல. நம்மளெல்லாம் தெய்வம் புரட்சி எடுத்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அன்பே சிவம் என்று வாய் சொல்லி திரிகிறார்கள். அவர்களுக்கு தங்களை அன்பிலே மாட்டி வைத்துக் கொள்ள சக்தி இல்லை. சும்மா வாயில அன்பே சிவம்னு சொல்லி திரிவாங்க. மந்திரங்களை எல்லாம் சும்மா வாயில சொல்லிக்கிட்டே திரிவாங்க உலகத்துல. ஆனா அந்த யாரின் மேல நாம அந்த அன்பு செலுத்தணும், அதை தேடி அடையணும், அந்த தேட்டமே இருக்காது. அழிந்து போகிற இந்த தூலம் அழியாமையை அடைவது இந்த மெய்யென்னும் அன்பினால் மட்டும்தான். அப்போ இந்த தேகம் அழியாம இருக்கணும்னா அது இந்த மெய்ய அன்பினால மட்டும்தான் முடியும். அதனாலதான் சிவ மதத்துல ஒரே வார்த்தையில முளையடித்தார் போல அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வேறு வார்த்தையே வேண்டாம், அன்பே சிவம், அவ்வளவுதான். அதுதான் ஞானம். ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு. நீ அன்பு வச்சிருக்கிறியே, பெரிய பெரிய வீடு வாசல் அரண்மனை நினைக்கிற, அதெல்லாம் வெறும் தூசி தும்புதான். அதை விட்டு அந்த ஊழி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அளக்குகின்ற சிவசெம்மலாகிய சத்குருபிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். உன்னை சிவமாக்க கூடியது அன்பு. யார் மேல வச்சா உன்னை சிவமாக்குமோ அவங்க மேல அல்லவா நீ அன்பு வைக்க வேண்டும். நீ காலிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிய பல் விழுகிறதுக்கு நீ என்ன காரியம் செய்யணும்? சாதாரணமாக எல்லா வேதங்களையும் நன்றாக சுருட்டி எடுத்துக்கொண்டால் அன்பே சிவம் என்று ஒரு முகமாக சொல்லுகின்றன. எல்லா வேதங்களும் இதைத்தானே சொல்லுது, அன்பே சிவம்னு. அப்ப அன்பே சிவம்னு சொல்லிட்டாங்கன்னு நீ காசு பணம் நகை நட்டு இதுமேலே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதா? ஆனால் உனக்கு எதில் அன்பு? காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் தேசாதிபத்தியம் ஆடு மாடு, இவற்றில் தான் உனக்கு அன்பு. இவற்றில் ஏதாவது ஒரு நித்திய வாழ்விற்கு உதவுகிறதா என்று பார். அப்போ இது மேலெல்லாம் நீ அன்பு வைக்கிறியே, இது ஏதாவது உன்னுடைய நித்திய வாழ்க்கைக்கு உதவுகிறதா என்று பார். அந்த வரப்போகிற அந்த பிண நாற்றத்தை தடுக்கிறதா என்று பார். எதுவும் தடுக்காதே. அப்போ இந்த தடுக்காது மேற்கொண்டு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கேன். அப்படி இருக்கிறது மேல அன்பு வச்சு என்ன செய்ய போற? அப்போ நாம என்ன செய்யணும்? நம்முடைய நினைவெல்லாம் நம்முடைய உள்ளவாகிய நினைவில் முழுமையாக தெய்வம் அவர்களை நாம அமர்த்தி கொள்ள வேண்டும். அதுல கொஞ்சம் கேப் இடைவெளி இருந்தாலும் அங்க யமன் உட்கார்ந்துக்கிடுவான். அப்படி யமன் உட்காராதபடிக்கு, அந்த யமன் தான் என்ன, நீ வேற வீடு வாசல் சொத்து சுகம் அது மேல எல்லாம் அன்பு வைக்கிறியே, அதெல்லாம் யமன் தான். அப்படி வேற எதுக்குமே உன்னுடைய நினைவுல இடம் கொடுக்காம முழுமையாக தெய்வம் அவர்களை அந்த ஆசனத்தில் அமர்த்தி கொள்ள வேண்டும். அப்போ ஆசான்பால் அன்பு மறவாத நினைவின் தான் இந்த மெய்யின்பால் நீ ஒட்டி நீ நடந்து வர வேண்டும். அவங்க மேல அந்த மாறாத அன்பு வச்சு அந்த நினைவோட தான் நம்ம இந்த மெய்யின்பால் நடந்து வர வேண்டும். இந்த ஜாக்கிரதை சதா உன்னிடம் இருக்க வேண்டும். அப்போ என்ன ஒரு ஜாக்கிரதை உணர்வோட நம்ம தெய்வம் அவர்கள் மேல அன்பு வைக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் கூமுட்டத்தனமாக நீ நம்பி நட. நாம் சொல்வதை நீ கூமுட்டத்தனமாக நம்பி நட, அது போதும். நித்திய ஜீவ வாழ்வு உன் கைவசமாகும். இதற்கு கைமாறாக நான் அந்த நித்திய ஜீவ வாழ்வை உனக்கு கைவசமாக்கி தர்றேனே, அதுக்கு மாறாக உன்கிட்ட என்ன கேட்கிறேன்? உன் அன்பைத்தான் கேட்கிறேன். இதற்கு மாறாக நீ சதா எம்மிடமே உன் எண்ணத்தை செலுத்தக்கூடாதா? உன் அன்பை எம்மிடம் மாறாது பதிக்க கூடாதா? இவ்வாறு செய்து வருவது என்ன பெரிய கஷ்டமா? அப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமான வேலையவா தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க? இல்லையே. நாம அவர்களால் அன்பு செலுத்தும் போது அவங்க நம்ம மேல கடன் கட்ட முடியாத அளவுக்கு அன்பு அவங்க நமக்கு செலுத்துறாங்க. நாம கொஞ்சம் அன்பு செலுத்தினா போதும், அவங்க நம்ம திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு, கடன் கட்ட முடியாத அளவுக்கு அவங்க அன்பை நமக்கு செலுத்துறாங்க. மெய்ஞானத்தை வைத்து ஆள தகுதியை நமக்கு கொடுக்குறாங்களே.
இந்த மெஞ்ஞானத்தை பத்தி பேசுறதுக்கு, இந்த மெஞ்ஞானத்தை வச்சு ஆள்றதுக்கு நமக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா? தெய்வமகள் மாதிரி நம்ம தேடி அலைஞ்சோமா? ஊன உறக்கத்தை குறைச்சோமா? எதை குறைச்சோம்? அப்படிப்பட்ட நமக்கு தேடி பிடிச்சு அவங்க இந்த மெஞ்ஞானத்தை வைத்து ஆளுகிற தகுதியை கொடுத்தாங்களே. அப்போ இதெல்லாம் உணர்ந்து 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 நாம அவர்கள் பால் அந்த மாறாத அன்பு அவர்கள் பால் நாம செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய அங்க குலங்கள், நம்ம மற்றவங்களுக்கு வீடு, ஆடு, உற்றார், உறவினர் இவங்க மேல வைக்கிற அன்பு அது கூட நமக்கு நம்ம அங்க குலங்கள் நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னா கடைசி நேரத்துல உதவி செய்யாது. உங்களை விட்டு பிரியாது உங்களுடைய அங்க குலங்கள் இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நாம இந்த நேரத்துல நம்மளுடைய அங்க குலங்கள் தான் நமக்கு தங்கையே தனக்கு உதவின்னு நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த எவன் சந்திக்கிற நேரத்துல அந்த அங்க குலங்களும் கைவிட்டுருமே. எம்மை குறைவாக நினைப்பார்கள் என்றோ மேன்மையாக கருதி புகழ்வார்கள் என்றோ நினையாமலும் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பாராமலும் இரவு பகல் ஓயாது உங்கள் ஏவலுக்கு பணிந்து அவை நடந்து வருகின்றன. நம்ம அங்க குலங்கள் எல்லாம் நமக்கு அந்த அங்க குலங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி பணிந்து உதவி செய்து வரும் அந்த அங்க குலங்களும் யமனுடைய சந்திப்பில் என்ன செய்யும்? அவனுடைய அந்த கோர அமளியை எதிர்த்து நிற்க முடியாமல் உங்களை கைவிட்டு விடுகின்றன. அந்த அங்க குலங்களும் நம்மளை கைவிட்டுற ஒரு நேரம் வருமே, அந்த நேரத்துக்கு உதவி செய்கிற ஒரு துணை வேணுமே. அந்த துணை மேல அன்பு செலுத்தினா தானே அவங்க அந்த நேரம் நமக்கு உதவி செய்ய வருவாங்க. உங்களை ஆண்டு கொண்ட குரு மூர்த்தமாகிய தேவ அங்கம் தான் உனக்கு அந்த நேரத்துல உதவி செய்ய வரும். அந்த தேவ அங்கத்தை இப்பவே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆபத்து எல்லையில் நிற்கதி நேரத்தில் உதவ முன் நிற்பது அந்த தேவ அங்கம் தான். ஆகவே அத்தனி கருணை தேவ அங்கத்தின் மீது எத்தகைய வஞ்சமில் கான்றொழுகும் அன்பு நீங்கள் கொள்ள வேண்டும். வஞ்சமில்லாத அன்பு கொள்ளணும். வஞ்சகமா பேருக்கு எனக்கு தெய்வம் மேல ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா உன்னுடைய செயல் எல்லாம் அது வாங்கணும், இது வாங்கணும், அங்க 2 வீடு கட்டணும், இங்க 2 வீடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதிலேதான் வச்சுட்டு தெய்வம் மேல போலியான அன்பு வைக்கக்கூடாது. நிஜமான அன்பு அதுதான் உனக்கு அந்த தேவ அங்கத்தின் மீது நீ வைக்கிற வஞ்சமில் கான்றொழுகும் அன்பு அதுதான் உன்னை யமன் எல்லையில் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ஒப்பற்ற அன்பு உங்களை யமன் கையில் இருந்து மீட்டு சிவன் கையகத்தில் ஆக்குவதால் தான் அன்பே சிவம் என்ற மந்திர வசனம் சிவபதி செம்மல்களால் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. உங்கள் உடல், பொருள், ஆவி முதலியவற்றில் மீது நீங்கள் வைக்கும் அன்பை விட மேலோங்கிய நிகரற்ற அன்பு அந்த ஜீவ ரட்சக ரூபராகிய தேவ அங்கத்தினிடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். இப்போ நம்ம உடல் கூட நம்ம அங்கங்கள் கூட நம்மளை கைவிட்டுருமே. அப்போ நம்ம அங்கங்களின் மேல வைக்கிற அன்பை விட அந்த தேவ அங்கத்தினிடத்தில் தான் நாம் அதிகமான அன்பு வைக்க வேண்டும். இக்காரகசாலையில் ஜீவகாரமான ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து மதியுக ஜீவ ஆட்சி நடத்தி வரும் அத்தேவ அங்கம் உங்களை தமது அங்கத்தினர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த தேவ அங்கம் நம்மளெல்லாம் அங்கத்தினர்னு ஏற்றுக்கொள்வதற்கு நாம என்ன பாக்கியம் செஞ்சோம், என்ன தவம் செஞ்சு கிழிச்சோம், எந்த உன்னத லட்சியத்தை குறிவைத்து அது அவ்வாறு ஏற்றிக்கொண்டு இருக்கிறது என்று ஓரளவு உங்கள் அறிவுக்கு இப்போது விளங்கும். நம்ம அறிவுக்கு இதெல்லாம் விளங்கணுங்கிறதுக்காக தான் ஓயாது இந்த தேவ வர்ஷிப்பை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையிலாவது இவனுடைய நினைவு டக்கென்று மாட்டிக்கொள்ளாதா? நீ ஓயாம படி, உனக்கு விளங்குதோ விளங்கலையோ கூமுட்டத்தனமா படிச்சுட்டே ஒரு எல்லையில உன் நினைவு டக்கென்று அங்க மாட்டி விடும்னு அறிவு செய்வாங்க. அப்போ அந்த மேலாம்பர அறிவு உங்களுக்கு வரட்டும் என்றே காத்திருந்து இன்று இத்தேவ ரகசியத்தை வெளியாக்குகிறோம். இந்த அன்புதான் நமக்கு இதெல்லாம் கொடுக்கிறது. அப்போ இந்த அன்பு உனக்கு செலுத்த தெரியலையே அப்படிங்கறதுக்கு தெய்வம் ஒரு புழு கூட நமக்கு அந்த யமன் எல்லையில தப்பிக்கிறதுக்கு இந்த அன்பு தான் நம்மளை காப்பாத்துது அப்படிங்கிறது. ஒரு புழுவுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையான்னு தெய்வம் கேட்பாங்க. ஒரு புழு இந்த சூரியன் அது அந்த அக்கினி அதனால அது தாங்க முடியாததுனால தனக்கு சுத்தி ஒரு
நீர்க்கூடு மாதிரி கட்டி கொள்ளுமா. புல்லில் உள்ள புழு பூச்சியின் அறிவு கூட இவனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சூரியன் வந்தவுடன் தன்னை கொன்று விடுமே அந்த சூரியனுடைய வெப்பம் என்று அது தன்னை சுற்றிலும் ஒரு நீர்க்கூடு, ஒரு தண்ணீர் வீடு போல ஒன்றை கட்டி கொள்ளும். சூரியனுடைய வெப்பம் தன்னை தாக்கக்கூடாதுன்னு தன்னை சுற்றி ஒரு நீர்க்கூடு மாதிரி அது கட்டி கொள்ளும். அந்த அறிவு கூட யமன் வருவானே, அப்போ வரும்போது அவன் அந்த வெப்பம் நம்ம மேல தாவாதபடிக்கு இந்த அன்பால நம்ம ஒரு கூடு கட்டிக்கணுமேங்கிற அறிவு உனக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. புழுவிற்கு ஆபத்து தினம் வருகிறது. தினம் சூரியன் வர்றேன், அது தினமும் அந்த கூடை கட்டி கட்டி உள்ள இருக்கு. ஆனா உனக்கு ஆபத்து தினம் வராது. உன் ஆயுள் காலம் முடியும் போதுதான் வருது. அதுக்கு உனக்கு 100 ஆண்டு காலம் கெடு கொடுத்துருக்காங்க. உன்னை சுத்தி ஒரு நீர் கூடு, அது தினம் கட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கு உன்னை சுத்தி இப்போ ஒரு கூடு கட்டுறதுக்கு 100 ஆண்டு காலம் கெடு கொடுத்துருக்காங்களே. அப்ப அந்த 100 ஆண்டு காலம் கெடு கொடுத்தும் இவனால தப்பிக்க முடியவில்லை என்றால் இவன் தனக்கு கொடுக்க பெற்ற மேலான அறிவை புழுவின் அறிவை விட மட்டமாக்கி விட்டான் என்றுதானே தெரிகிறது. அதுதான் திருவள்ளுவர் பெருமான் கூட இதே ஒரு பொருள் உள்ள ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே. அந்த எலும்பில்லாத அந்த புழுவை வெயில் எப்படி காய வைக்குதோ அது போல அன்பில்லாதவனை அறம் காய வைக்கும், சுட்டுவிடும். அப்போ அந்த அறம் தான் உனக்கு எல்லாமாக இருக்கிறது, உன்னை தப்பிக்க வைக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ அந்த அவர்களுடைய திருக்கரத்தை நீ பற்றிக்கொள்ள அன்பு கொண்டு இணங்கிய சுபாவத்தோட இரு. நீ உன்னுடைய இணங்கிய சுபாவம் இருக்கிறதுனாலதான் என்னிடம் இந்த ரட்சிப்பை பெற்றாய். இல்லாவிட்டால் உன்னுடைய முயற்சியினால் இது நடக்காது. ஒரு தேவ மாதாவிடம் இணங்கிய சுபாவம் காட்டாததால் ஒரு தேவ யோனியில் பிறக்காமல் ஒரு நரக யோனியில் மட்டும் பிறந்தா இது கிடைக்காது. இந்த தேவ யோனியில நீ பிறக்கணும். அந்த யோனியில வச்சு ஈன்றெடுத்த அந்த தாயின் மேல, தாயின் மிக்காம் கருணை கொண்டு நம்மளை ஈன்றெடுத்த அந்த தாயின் மேல நீ அன்பு செலுத்தணும். சாயங்காலம் இருள் வருமே என்று விளக்கேற்ற தெரிந்த மனிதனுக்கு சாகுங்காலம் வருமே, அதற்கு ஒரு துணை தேட வேண்டுமே என்று ஏன் தெரியல? அப்போ அந்த துணையை நாம தேடிக்கொள்ளவும். அப்போ இப்படி எல்லாம் நாம இந்த முத்தி தேகம் நமக்கு வேணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அது நம்ம செயலால நடக்கிறது இல்ல, நம்ம செயலால நமக்கு கிட்டுவது அல்ல. அது யார் செயலால கிட்டுறது அப்படின்னா ஒரு தேவ சன்னதம் பெற்ற ஒரு தவமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி வரங்களையும் அளக்க வல்ல ஒரு தெய்வ குணம் படைத்தவர்கள் கையில தான் அந்த முத்தி செயல் இருக்கிறது. அது அவங்களிடமிருந்து நாம் பெறுவது என்ன எப்படி பெறுறது? அதுக்கு பெறதுக்கு உண்டான ஒரு முதலையும் இறைவன் நம்மிடத்திலே வச்சுப்பா. அந்த முதலும் நீ சம்பாதிச்ச முதல் இல்லை, இறைவன் நீ பிறக்கும் போதே உன்கிட்ட அந்த அன்புங்கிற முதலை வச்சு அனுப்பியிருக்காங்க. அதை எடுத்து கொடுத்து நீ வாங்கிக்கிட வேண்டியதா அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க. அந்த முதலை அப்படியே முழுமையாக அதை பகிர்ந்து அங்க கொஞ்சம் எங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதை அப்படியே முழுமையாக அவர்களிடம் எடுத்து கொடுத்து அந்த முத்தியை, அந்த முத்தி செயலை நாம பெற்றுக்கொள்ளலாம். நம்மை கொடுத்து அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். அதான் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை. நம்மளை கொடுக்க வேண்டியது அவங்கள பெற்று. நம்ம யாரு? நாயினும் கடையேனாகிய நம்மை கொடுத்து அந்த தேவாதி தேவரை பெற்றுக்கொள்ளணும். அப்ப யார்களோ சதுரர், யார் திறமையானவங்க? என்னை கொடுத்து நான் உங்களை வாங்கிட்டேனே. நான் வாங்கினது யாரு? உங்களை. நீங்க வாங்கினது நாயினும் கடையேனாகிய என்னை. நாயினும் கடையேனாகிய என்னை வாங்கி கொண்டு உங்களை தந்தீர்களே தெய்வமே அப்படிங்கிற அன்பு நமக்கு வரணும். அப்படி நம்ம அவங்கள பெறதா நம்மளுடைய திறமை. அந்த அன்பை நாம் வேறு எங்கு வைத்தாலும் அதனால் ஒரு பலனும் பெறப்போவது அல்ல என்பது மட்டுமல்லாமல் அது மாறாத துன்பத்தை தருவதாகவே இருக்கும். நாம எதன் மேலெல்லாம் நாம் அன்பு வைக்கிறோமோ, யார் மேல எல்லாம் அன்பு வைக்கிறோமோ அதன் மேலையும் அவர்களாலும் நமக்கு துன்பமே வரும். ஒவ்வொருத்தர் மேல வைக்கிற அன்புக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒரு நம்ம உறவினர், தாய் தந்தை பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. பாசம்னாலே அது வலிக்குத்தானே விடும். அப்போ அது வலிக்குத்தான் விடும்.
தெய்வம் மேல வைக்கிற அன்பு பக்தி. அந்த பக்தி தான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு அந்த முக்தி தேகத்தை கொடுக்கும். அப்போ நாம படிக்கிறது, செவி மடுப்பது, அந்த வேத விளக்கத்தை அறிந்து கொள்வது எல்லாமே எதுக்காக? அவர்களால் அன்பு பெருக செய்வதற்காகத்தான். அப்போ நாம படிக்க படிக்க, அவங்கள பத்தி கேட்க கேட்க அவர்களால் அன்பு பக்தி நமக்கு பெருக வேண்டும். அதுவே நமக்கு முக்தி தேகம் நல்கும். நம்முடைய நினைவென்னும் ஆசனத்தை முழுமையாக அவர்களுக்கே வழங்கிவிட வேண்டும். அந்த ஆசனத்தில் வேறு யாரும் அமர்வதற்கு ஒரு சிறிதளவு கூட நம்ம இடம் தரக்கூடாது. அப்போ காலில் அடிச்சா பல்லா விழும் என்ற இந்த பழமொழி வாயிலாக நம்முடைய பெருமானவர்கள் நாம முக்தி தேகத்தை எப்படி அடையலாம் அப்படின்றது, அந்த கருணைநாதர் அவர்களுடைய அந்த பாவத்தை பற்றி அவர்களுடைய அன்புக்கு நம்ம பாத்திரவானாக ஆவது மட்டும்தான் நம்ம சிவமாக்கும். அன்பே சிவம் அப்படின்னு அருள் செய்யறது இதுதான். வேற ஒண்ணும் வேண்டாம். நீ அவங்களுடைய அன்பை பெற்றுக்கோ. நீ என்ன படிக்கிறியோ, என்ன செய்யறியோ, எது செஞ்சாலும் அவர்கள் பால் உனக்கு அன்பு பெருக வேண்டும். அதைத்தான் நமக்கு அன்பே சிவம்னு பாடல்ல அழகா விளக்கி காட்டியிருக்காங்க. ஞானமெல்லவேயுணராமட்டி ஞான நீலன தேர்ந்தறிந்திட்டர் போர் ஞான முத்திரை ஐயரின் அன்பவே ஞான முத்திரை ஐயரின் அன்பவே தனரி சிவம் என்றுணராதரே ஞான முத்திரை ஐயனின் அன்பரே ஞான போத சிவத்திலூரைந்தவர் இனத்தன்மதி கொண்டு இழப்பவர் இனத்தன்மதி கொண்டு இழப்பவர் நானூகனேனும் நாட்டும் நரகமே. அப்போ அவர்கள் அன்பு செலுத்தலைனா அது நான்முகனாக இருந்தாலும் அவங்களுக்கும் நரகம்தான். அவங்க மேல அன்பு செலுத்துறது தான் ஞானம். அவங்க மேல அன்பு செலுத்துறது தான் உனக்கு முக்தி தேகம் நல்கும். இப்படி இவ்வளவு பெரிய விளக்கங்களை எல்லாம் நமக்கு காலில் அடிச்சா பல்லா விழும் அப்படிங்கிற ஒரு சிறிய பழமொழி மூலமாக தெய்வம் இன்னும் இதற்குள்ள எவ்வளவோ அதுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏதோ நம்ம அறிவுக்கு தோன்றின அளவுக்கு நாம அதுக்குள்ள தெய்வமோர்கள் விளக்கி அருளிய இந்த கருத்துக்களை எல்லாம் நாம விரிச்சு பார்த்தோம். அப்படியாக நம்ம அவங்க மேல ஒரு சிறிது அன்பு செலுத்தினாலும் அவங்க பல மடங்கு நம்மளால திருப்பி கடன் கட்ட முடியாத அளவுக்கு பெருகிய அன்பை நம்ம மேல நாளும் செலுத்தி கொண்டிருக்கும் அந்த பெருமானவர்களுக்கு பொன்னிதி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முக்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.